Hello friends, welcome to Sweet Home channel. இன்னைக்கு நம்ம பன்னீர் வெஜ் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். கேரட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோவுக்கு இந்த அளவுக்கு நம்ம போட்டாலே போதும். பட்டாணி, பீன்ஸு, பச்சை மிளகா வந்து 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், ஆவின் பன்னீர் வந்து நான் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெரிய ஷேப்லேயே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஹரிமா சோயா சாஸ் வந்து இதை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். முட்டைக்கோஸ் வந்து ஒரு கைப்பிடி அளவு, பெப்பர் மிளகுத்தூள் இருக்குது பார்த்தீங்களா 1 ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, சோம்பு, 2 ஏலக்காய், இது மட்டும் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க. இது வந்து பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நம்ம வீட்டு அரிசியில் பண்ணாலே அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து பாஸ்மதி ரைஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே போதும், ரொம்ப வந்து ஊற வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள் ஊறிடுச்சு நல்லா. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை நம்ம வந்து நல்லா வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம வந்து அதை வறுத்து எடுக்க போகிறோம், தண்ணியெல்லாம் வந்து போகிறதுக்காக. இன்னொன்று ஏன் அப்படின்னா, அப்போ தான் நமக்கு வந்து குலையாது. நம்ம வெஜ் பிரியாணி பண்ணும்போது அது வந்து குலையவே குலையாது, உதிரி உதிரியாக இருக்கும். ஒரு ரைஸ் வந்து இன்னொரு ரைஸோடு பார்த்திங்கன்னா ஒட்டாது, சாப்பிட்றதுக்குமே ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதோட தண்ணி வந்து வற்றி நல்லா வந்து அரிசி வந்து நல்ல நீளமாக வரும், அந்தளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கிடுவோம். தண்ணியோடு நம்ம வந்து வெஜ் பிரியாணி பண்ணணும் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது. அதுவும் நம்ம பன்னீர் சேர்க்கும் போது அது வந்து நல்ல டேஸ்ட்டு இருக்காது. இந்த மாதிரி வந்து நல்லா இது பண்ணி விட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஹீட்லேயே வந்து போயிடும். அரிசி பார்த்திங்கன்னா நல்ல நீள நீளமாக வந்துடும். நம்ம வந்து சாதத்தை வேக வைக்கும் போது அரிசி வந்து உடையவே உடையாது. அதோட அந்த நீளம் இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் கூட குறையாது, அப்படியே தான் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ வந்து நம்ம வறுத்து எடுத்துருக்கிற அரிசி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருவோம். இந்த தண்ணியில் சாதத்துக்காக நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த அரிசியை வந்து இந்த தண்ணி கொதித்த உடனே நம்ம அதில் வந்து சேர்த்துருவோம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல பாசுமதி அரிசி, அதை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிடுவோம். ஏற்கனவே வந்து அரிசி ஊறி இருக்கிறதுனால சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா இது வந்து வெந்துடும். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நான் எடுத்து பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் வந்து வேகணும். இது வந்து ஃபுல்லாக வேகணும்னு கிடையாது, அரை வேக்காடு மாதிரி வெந்தாலே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பாருங்கள் நீள நீளமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கேஸை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வந்து வடிகட்டிடுவோம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சிடணும். அதை வந்து மூடக்கூடாது, ஓப்பனாகவே வச்சா அப்படின்னா தான் அது வந்து ரொம்ப வந்து கெட்டியாகாமல் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்களா, நல்லா ஆவிலாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பனாகவே வைக்கணும். மூடணும்னா அது வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும், இல்லைன்னா நீர் கொடுத்துட்ருக்கும். அதனால் நல்லா வந்து தண்ணியை வந்து வறுத்தெடுத்து இந்த மாதிரி வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகளெல்லாம் நம்ம வந்து இப்போ தாளிச்சிடுவோம். உங்களுக்கு இப்போ நான் வந்து எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நெய் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து எண்ணெயில் தான் எப்போவுமே செய்வேன். நெய் போட்டு செஞ்சோம் அப்படின்னா இன்னுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காயவும், ஒரு நட்சத்திர சோம்பு, 2 வந்து ஏலக்காய், 1 பட்டை, இது மட்டும் வந்து சேர்த்துக்கோங்க. முட்டைக்கோஸை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு சேர்க்குறேன், ஏன்னா அது வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நம்ம அதை வந்து எண்ணெயிலே போட்டுருவோம். சேர்க்குற காய்கறிகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அரை வேக்காடு வெந்தாலே போதும். கேரட் வந்து 1 கைப்பிடி அளவு, பீன்ஸ் வந்து 1 கைப்பிடி அளவு. எல்லா காய்கறிகளுமே பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான விதத்தில் தான் சேர்க்கணும். ஒரு காய்கறி கூட சேர்க்குறது, ஒரு காய்கறி கம்மி சேர்க்குறது அந்த மாதிரி வேண்டாம். எல்லாமே வந்து 1 கைப்பிடி அளவுக்கு. 1/4 கிலோ அரிசிக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்தாலே போதும். வெங்காயம் வந்து 1 பெரிய வெங்காயம் தான். வெங்காயத்தை வந்து இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு குடமிளகா கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து குடமிளகா கூட இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். காய்கறிக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஹரிமா சோயா சாஸ் வந்து 2 ஸ்பூன் சேர்க்குறேன் 1/4 கிலோ அரிசிக்கு. இது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும், நமக்கு புளிப்புத்தன்மை இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் எடுத்து சேர்த்துக்கலாம். பன்னீர் வந்து எல்லா பிராண்டுமே நல்லாயிருக்கும், அதனால் எது வேணாலும் வாங்கிக்கலாம்.
பன்னீர் வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து கிளறி விடுங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது பன்னீரோட டேஸ்ட் வந்து நமக்கு வந்து சாதத்தில் இருக்கும். மேலே லாஸ்ட்டாக நம்ம பன்னீர் சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்காது. பன்னீருமே இந்த காய்கறிகளோடையும் சோயா சாஸோடும் மிக்ஸ் ஆகும்போது நமக்கு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கைப்பிடி புதினா மல்லி இலை இதை வந்து பொடிசாக கட் பண்ணி நான் வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே இப்போது லைட்டாக வந்து நம்ம கிளறி விட்டுருவோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான் இது. சீக்கிரமாக ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா சாதம், அந்த சாதத்தை நம்ம இதில் வந்து சேர்த்து விட்டுலாம். உதிரி உதிரியாக இருக்கும் பாருங்கள், நீள நீளமாக இருக்கும். அரிசி எதுவுமே வந்து உடஞ்சிருக்காது. நம்ம சாப்பிட்றதுக்குமே நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பன்னீர் வெஜ் பிரியாணி இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டல் டேஸ்ட்டில் நம்மளோட வீட்டிலையே நம்மளால் வந்து ரெடி பண்ண முடியும். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். சாதம் குழையவே குழையாது, நீர் கோர்க்காது, ரொம்பவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முறையில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருவோம். முந்திரி பருப்பு வந்து நான் வந்து டெக்கரேஷனுக்காக தான் மேலே வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. தேங்க்யூ.